யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தமிழ்நாட்டிற்கு புதிய முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு முதலில் வணக்கமும் வாழ்த்துக்களும். அதுல எந்த மாற்று கருத்தும் நமக்கு இல்லை. நீங்க இந்த தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பாக இதை நீங்கள் கருதி அந்த பணியினை நீங்கள் செய்தால் வரலாறு உங்களை மெச்சும். அதுல எந்த குறையும் எதுவும் கிடையாது. அதிகாரம் என்பது அனைவருக்குமானதுதான். ஆனால் அது வெகு சிலருக்கு மட்டும்தான், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களுக்குத்தான் கிடைக்கும். அந்த வகையில் ஜோசப் விஜய் ஒரு வரம் பெற்ற மனிதனாக நான் பார்க்கிறேன். நீங்க வளருவதற்கு நான் வாழ்த்து கூறுகிறேன். ரைட், ஓகே. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை மட்டும் நான் சொல்றேன். முதலில் அறச்சொல் கூடாது என்று நமது சேனல் உருவாகிற போது இரண்டாவது காணொலியாகவே விஜய் பொதுக்குழு நடத்தியதில் தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக அறிவித்தத போது வாழ்த்தி வரவேற்று நாம் காணொலி போட்டோம். இன்று நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்றிருக்கிற பொழுதும் நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்று காணொலியை நான் அறிவிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நீங்க முதலமைச்சராக பதவியேற்றீங்க. இது நாள் வரை இருக்குத 1967 இருந்த எங்கள் தமிழ்தாய் வாழ்த்து இல்லை. பாரத தாய் வந்துட்டாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டார்கள். பாரத தாய் எங்கிருக்கிற பொழுது தமிழ்தாய் என்று சொல்கிறீர்களே, அந்த தமிழ்தாய் எங்கே இருக்கிறாள் என்று கேட்டார். கேட்டது யாரு தெரியுமா? நாடாளுமன்றத்துல கேட்டது காங்கிரஸ்கார. கேட்டுட்டு சிரிச்சான். பாரத தாயின்னு ஒண்ணு இருக்கு, தமிழ் தாய் எங்க இருக்குன்னு கேட்டோம். அதை நீங்கள் அண்ணா சொன்ன விதம் பதில் இருக்கு இல்லையா, எல்லாரும் செத்தான்னு வச்சுக்கோங்க. உங்க பாரத தாய் எங்க இருக்கிறாளோ அதன் பக்கத்து வீட்டில் தான் தமிழ் தாய் இருக்கிறாள். அதை போய் உன் பாரதிய தாய்கிட்ட போய் கேளு. உனக்கு தெரியலன்னா அந்த பாரத தாய் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ, நான் சொல்றேன். செத்தான். அதோட காங்கிரஸ்காரன் செத்தான். தமிழோடு விளையாடி தமிழை ஆதரித்து தமிழ் உலகத்தின் மூத்த குடியாக அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு நேற்று கிடையாது, 3000 ஆண்டுகளுக்கு முன்னால், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எகிப்து பிரமிடில் ஆதி மொழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் சிகை கொற்றன் அந்த வார்த்தை தமிழ் என்று அறிவித்தது நாமல்ல, தொல்பொருள் ஆய்வியல் அறிஞர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இங்கிலாந்துல எப்போ கிடையாது, 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அறிவிச்சிருக்கிறாங்க. நாம் இந்த இனத்தில் பிறந்தது நமக்கானது அல்ல, நமக்கு மற்றவர்களுக்கு பிறக்காதது அவர்களுக்கானது அல்ல. பிறப்பு என்பது இயற்கை, அவரவர் மொழியை சார்ந்தது. ஆனால் நமது மொழி என்பது மிகவும் தொன்மையானது மட்டுமல்ல, நமது நிலம் மிகவும் தொன்மையானது, நமது வரலாறு மிகவும் முக்கியமானது, கலாச்சாரம் பண்பாடு அனைத்திலும் மூத்த ஒரு குடி நம்ம குடி. ஆனா நீங்க முதலமைச்சராக பதவி ஏற்கிற பொழுது என்ன பண்ண, வீட்டை விட்டு வெளியே வரும்போது பேண்ட் உடனே டிவியில போட்டான், கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டையோடு வந்தார். எனக்கெல்லாம் உண்மையிலேயே டவுட் தான் இருந்தது. ஏன்னா கருப்பு வெள்ளை நம்மளோட யூனிஃபார்ம் தான். நான் போட்டிருக்க கருப்புக்கு பொருள் என்னன்னு சொன்னால் என் தந்தை பெரியார் கருத்து வழி கோட்பாடு தான் கருப்பு. நமக்கு அதான் கருத்து வழி கோட்பாடு. அதை போடுறதுக்கெல்லாம் ரொம்ப துணிச்சல் வேணும். அது இயல்பா இருக்குன்னு நினைப்பாங்க. மற்றவங்க நார்மலா போடுறதும் நாங்க போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படித்தான் நடிகர் விஜய் இருப்பார் என்று நான் நம்பல. ஆனா கோட்டு போட்டு வருவான்னு சொல்லி கனவுல கூட எதிர்பார்க்கல. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு யாரும் எதிர்பாராத ஒரு செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகிறது. ஏனால் அவர் கிறிஸ்தவ மதத்தினை சார்ந்தவர். ஒரு கிறிஸ்தவர் தன்னுடைய திருமணத்தின் போது அவர்கள் கோட் ஷூட் போட்டு, நம்ம சாக்ஸ் போட்டு தான், சாக்ஸ் பூட்ஸ் போட்டு தான் கல்யாணம் முடிக்கிறது அவர்களுடைய பண்பாடு. அப்படி கூட நான் நினைச்சு இருந்துட்டு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா திரிஷாவை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு திரிஷா எல்லாருக்கும் கையை காட்டி ஆட்டிக்கிட்டு வாழ்த்து சொல்றதோ, அதை பார்த்து இந்த ரசிகர்கள்ங்கிற அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் கத்துறதோ, நீ தமிழ்நாட்டை மிகவும் அவலமான ஒரு சூழலுக்கு கொண்டு போய் விட்டாய் என்பதுதான் அர்த்தம். உன்னை பெற்ற தாய் தந்தை அங்க உட்கார்ந்துருக்கும். உன்னை பெற்ற மனைவி ஏதோ ஒரு மூலையில் எங்கோ ஒரு இடத்தில் கண்ணீரோடு இருப்பாள். நீ பெற்ற பிள்ளைகள்
எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு தொலைக்காட்சியை பார்த்து கண்ணீர் சிந்தியபடி இருப்பார்கள். ஆனந்த கண்ணீர்ல இரத்த கண்ணீர் சிந்தியபடி இருப்பார்கள். ஆனால் நீ ஒரு கூத்தாடி ஒருத்தியை கூட்டிக் கொண்டு வந்து அவளை முதல் வரிசையில் உட்கார வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து ஜோசப் விஜய் என்னும் நான், அந்த வார்த்தை இருக்குல்ல, மதுரையை அழித்த கண்ணகியின் குரல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், கண்ணகியின் சத்தியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மதுரை மக்களுக்கு தெரியும். மூதூர் மதுரை என்று இளங்கோவடிகள் எழுதினானே, அவனுக்கு தெரியும். அந்த பெண்களுடைய புதிய சாப சொல்லை நீங்கள் வாங்கி வைத்திருக்கிறீர்கள். அதான் ரொம்ப முக்கியமானது. ஆனா நீ என்ன அறிவிச்சிருக்கிற தெரியுமா? பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டம். உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளையை நீங்கள் கண்ணீரும் கவலையுமாக உட்கார வைத்து விட்டு தமிழ்நாட்டு பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்ற பத்தியா? அது எவ்வளவு ஒரு வித்தியாசமான செயல்ங்கிறது தான் நீங்க பார்க்கணும். நீ பெற்ற அப்பா ஆத்தா, உங்க அம்மா அப்பா அவர்களை கூட மதிக்காத ஒரு செயல்ல நீ இருந்துகிட்டு 6 மணிக்கு மேல நீ ஏன்டா வீட்டுக்கு வரலன்னா நீ செஞ்ச செயல் என்னன்னு ஊரே சிரிக்கிற போது, தனி விமானத்தில் டெல்லிக்கு செல்லுகிற போது விமானத்தில் தனியாக ஒரு சாராய பாட்டிலோடு போய் பிடிபட்ட நீ, சாராய பாட்டிலோடு பிடிபட்ட நீ இன்றைக்கு போதைப் பொருள்களை பற்றி, அதன் அழிவுகளை பற்றியும் அதற்கு தனிப்படை போடவும் பற்றி கையெழுத்து போடுங்கிறதை நான் வரவேற்கிறேன், வாழ்க்கிறேன், வரவேற்கிறேன். ஆனால் அதற்கான காரணமான அழகாக அதற்காக நீ பாடுபட்டிருக்கியான்னு கேட்டா அந்த இடத்துல சந்தேகம் வருது. வருமா வராத? யோசிச்சு பாருங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கு என்னென்ன நடந்திருக்கலாம் பாருங்க. நண்பா நம்பிஸ், நீங்க வந்து முதலமைச்சர்களுக்காக என்னுடைய வழிகளை, என்னுடைய வேதனைகளை தாங்கிறதுக்கு வந்து இங்க யாருமே கிடையாது, அதுக்கெல்லாம் ஆளே கிடையாதுன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. அவ்வளவு வேதனையோடு இதோட வந்திருக்கிறேன்னு சொல்றேன். நான் ஒன்றும் மன்னர் பரம்பரை இல்லை, தேவ தூதன் இல்லை. இதெல்லாம் நீங்க சொன்ன வார்த்தை. முதலமைச்சராக பதவியேற்று விட்டு நீங்க சொன்ன வார்த்தை. யார் மன்னர் பரம்பரை, யார் தேவ தூதன்? இந்த ஜோசப் விஜய்க்கு முன்னால் இருக்கக்கூடிய ஜோசப்புக்கு என்ன அர்த்தம்ங்கிறது அன்பு தம்பி விஜய் அவர்களே உங்களுக்கு தெரியுமோ தெரியாத, எங்களுக்கு தெரியும் யார் ஜோசப். எந்த ஜோசப்புக்கு உங்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க? அந்த ஜோசப்போட வரலாறு நம்ம பார்த்தோம்னா மோசஸ் காலத்துல இருந்து நம்ம போகலாம், வைக்கலாம். தன்னை தேவ தூவனாகவே நீங்கள் நினைத்து கொண்டதோட விளைவுதான் நீங்க செய்யக்கூடிய இந்த செயல். 41 பேர் களப்பலிக்கு கூட நீங்க மாற்றான் மீது பழி சுமத்திய ஆள், வீட்டை விட்டு வெளியே வராத ஆள். ஆனால் இந்த பதவி வேறுமென்றதுக்காக, முதலமைச்சர் பதவியை பெறுவதற்காக கவர்னர் மாளிகைக்கு எத்தனை முறை நீங்கள் அலைந்தீர்கள் என்று உங்கள் மனச்சாட்சியை பார்த்து கேட்டுக்கணும். ஒருத்தர் வந்து இருக்கிறா அப்படின்னா ஒரு நிலைப்பாட்டில் இருக்க, அது கடைசி வரைக்கும் இருக்கணும். அதனால உனக்கு முதலமைச்சர் பதவி வேணும்ன உடனே 1000 தடவை வீட்டுக்கு கேட்டு திறக்குது, போகுது, வருது, எல்லாம் வருது. ஆனா மற்ற நேரமெல்லாம் 6 மணிக்கு மேல நீ ஓடிருந்தா, இந்த 3 உங்களுக்கு முரண்பாடா இருக்கா? இந்த கரண்ட் இருக்குல்ல, 500 யூனிட்ல 200 யூனிட் வந்து ஃப்ரீ. 500 யூனிட்ல முதல் 200 யூனிட் ஃப்ரீங்கிற. அப்ப 500 யூனிட்டுக்கு போயிடுச்சுன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த 100 யூனிட்டும் 50. இந்த ரகசியம் எல்லாம் புரியாதா உங்களுக்கு? 500 யூனிட் இருக்குங்க, 200 யூனிட் ஃப்ரீ, 300 யூனிட் கரண்ட்னு சொல்லுவாங்களா? சரி, அதுக்கு மேல 500க்கு மேல போயிடுச்சுன்னா அந்த 200 யூனிட் ஃப்ரீயா இல்லையா? விடை தெரியாது. இப்போ 100 யூனிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்குண்டான காசை நீங்கள் வாங்குறீங்க. கருணாநிதி வீட்டுக்கு கூட நான் 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி ஜெயலலிதா சொன்னாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 500 தாண்டிடுச்சுன்னா யாருக்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் பிடிக்கிறோம், டோட்டலாக பிடிக்கிறோம். அப்போ யாருக்கு இது நட்டமாகுதுங்க? இதெல்லாம் உள்ளரசியல், இது புரியாது, உண்டான யாருக்கும் தெரியாது. மிகப்பெரிய சீக்ரெட் இது வந்து. அப்போ இவருக்கு மிச்சம்தான் படும். இந்த சின்ன சின்ன பிழைகள் மூலமாகத்தான் நீங்க இன்னைக்கு திமுக ஆட்சி வந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம். நான் திமுக ஆட்சியின் அந்த ஆட்சி அகற்றுவதற்கு எது எதெல்லாம் முக்கியமான நான் தொடர்ச்சியாக நான் காணொலி போட போகிறேன். இனிமேத்தான் நான் ஒரிஜினலாகவே பேச போறேன். இது நாள் வரைக்கும் ரொம்ப அடக்கி கொஞ்சம் நிறைகுறைகளை நாம் பிரித்து பார்த்து நாம் வந்து காணொலிகளை வெளியிட்டோம். ஆனா இனிமேல் அப்படி எல்லாமே நம்ம பேச போறோம், வீரியமாக பேச போறோம், உண்மையை சொல்ல போறோம். அதுல அதே மாதிரி விஜய் இன்றைக்கு முதலமைச்சராக பதவியேற்று இருக்கிறார் இல்லையா? அந்த பதவியேற்றுக்கில் இருக்கக்கூடிய அந்த நுட்ப அரசியலும் இவர் கொடுத்த வாக்குறுதியும்
இந்த வெள்ளை அறிக்கை என்றால் என்ன, வெள்ளை அறிக்கையின் பின்னணி என்ன அப்படிங்கிற செய்தியையும் சேர்த்து நம்ம முழுமையா நான் சொல்ல போறேன். அதோட பின்னணியும் அதனுடைய ஆபத்தும் என்ன என்பது விஜய்க்கே இனிமேல் தான் தெரியும். ஏதோ போய் நல்லா ஜாலியா வந்து உக்காந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி விஜய் நினைச்சுக்கிட்டு இருப்பாப்ல. இப்ப இந்த காணொளி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய முதல் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அது தமிழ்த்தாய் வாழ்த்தின் குரலாகவும் அது இருக்கிறது. அதை வாழ்த்தி வரவேற்கிறோம். விஜய்க்கு முதல் வாழ்த்தாக, முதல் காணொளியாக அறச்சொல் பாடக்கூடாது என்பது சொல்லி வாழ்த்துக்களை மட்டுமே சொல்லி நிறைவு வருகிறேன். இன்று மாலையே அடுத்த காணொளி வெளிவரும். அந்த காணொளியில் எனது முழு பார்வையும் நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.